நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இங்கே இருக்கியா சாரதா? நான் உன்னை தேடி ஆபீஸ்லாம் சுத்திட்டு இருந்தேன். நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்தேன். நீங்க என்ன பண்ற? சாரதா, நான் வேணா காஃபி கிஃபி வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமே. வேணா? சாரதா, மணி 12:45 ஆகுது. இன்னும் மணி சாப்பிடாம இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? என்னைக்கும் இல்லாத அக்கறை இன்னைக்கு எதுக்கு என் மேல? நான் அக்கறை காமிக்காம யாரு உன் மேல அக்கறை காமிப்பாங்க சொல்லு? டா 500 rupees. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ. 500 ரூபாய் உன் பணமா? உலக அழிய போது நாங்க தப்பிச்சோன்னு நினைச்சேன். இன்னைக்கு நிஜமே உலக அழிஞ்சிரும் போல் இருக்கே. அது இல்ல, நானும் உன்னை எவ்வளவு நாள் தான் டபாய்க்கிறது? நீயும் என் ஃப்ரெண்டா வேற போயிட்ட. அதனாலதான். நீ காரணம் இல்லாம காலை பிடிக்க மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. டேய், என்னை பத்தியும் உனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா சொல்லுடா. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டியே. சரி போறோம், சொல்லு விஷயத்த. நீ பத்மாவை பத்தி என்ன நினைக்கிற? அவளை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? ஒன்னும் நினைக்கலையே. இல்ல, பத்மா ரொம்ப நல்லவ தானே? அப்படியா? இல்ல, பத்மா ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணா இருக்கா, நல்ல வேலை செய்யறா, தங்கமான பொண்ணு வேற, ரொம்ப பிரில்லியண்டா வேற இருக்கா. அப்படியா? என்ன நோப்படியா? என்ன கிண்டல் பண்றியா நீனு? டேய், அங்க இருந்து என்ன பார்க்க வந்துட்டு இவ்ளோ நேரமா உட்காந்து பத்மா பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? எனக்கு தெரியும், ஒரு பொண்ணை பத்தி பாராட்டி பேசினா உனக்கு ஆகவே ஆகாது. கரெக்ட் தானே? எனக்கா இது ரொம்ப டூ மச். 10 வருஷமா நீயும் இதை தான் பண்ணிட்டு இருக்க, நானும் உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி சரி சரி, கூல் 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 கூல். நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்தேன். அதை விடு. அப்புறம் பத்மா ரொம்ப நல்லவ தானே? இங்க வந்ததுல இருந்து இதை 10 தடவை சொல்லிட்டேன். என்ன லவ்வா? கிட்டத்தட்ட அப்படித்தான். நல்லா தாண்டா அசர் வழிகிற. பொண்ணுங்க தோத்துருவாங்க போல் இருக்கு உங்ககிட்ட வைக்கப்படுறதுல. சரி, அவட்ட சொல்லிட்டியா? அதான உன்கிட்ட சொல்றேன். பத்மாக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இது இல்லாம போய் அவகிட்ட கேட்பாங்க. நீ அவ ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான், ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது. வேணா கேட்டு சொல்றேன். சரி சரி, கேட்டு சொல்லு. அப்புறம் என்ன பத்தி மானே தேனே பொன்மானே எல்லாம் நிறைய விட்டு போடு. அப்படியே நான் சொன்னால உடனே நம்பிடுவா பாரு. அவ தான் தினம் உன் லூஸ் தனத்தை ஆஃபீஸ்ல பாத்துட்டு இருக்காளே. சாரதா, யூ நோ ஒன் திங், பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி ஹியூமரஸா காமெடியா பேசுற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் என்ன மாதிரி லூஸான பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும். அது சரி, பாதி பசங்க உன்ன மாதிரி லூசா சுத்தினா தானே எங்களுக்கும் பசங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நீ என்ன வேணாலும் கலாயி, நான் கவலையே படல. மணி இப்ப காதல் அப்படியே மிதக்கிட்டு இருக்கா. மணி மனசு ஃபுல்லா பத்மா தான் இருக்கா. சரி, அவ உனக்கு நோ சொல்லிட்டானா? உன் வாயை பெட்ரோல் ஊத்தி கழுவு. அவ ஓகே சொன்னாலும் நீ நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துருவ போலியே. சே, என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஆனா பத்மாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா? ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொலையா பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் அப்படி இப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணி என் சைடு இழுத்து பார்க்க வேண்டியதான். முடியலனா பத்மா, இல்லனா நக்மா, அவ்வளவுதான். என்னடா நீ இவ்வளவுதானா உன் காதல்? உன்கிட்ட நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். நீ என்ன நினைச்ச? பத்மா நோ சொன்னா நான் மாடியில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணி அப்படியே என் போட்டோக்கு மாலை மாத்தலாம்னு நினைச்சேன். மணியோட லவ் அவ்வளவு வருத்தலாம் கிடையாது. பத்மா கிட்ட பேசி பாரு. அவ எஸ் சொன்னா சந்தோஷம், நோ சொன்னா டபுள் சந்தோஷம். நாட்டுல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? ஏன் நீ இல்ல? நானா? அவ்வளவுதான், அது மட்டும் நடந்தது. என் போட்டோக்கு மாலை கன்ஃபார்ம். தெரியுமே. ஆனா லைஃப் எப்படி லைட்டா எடுத்துக்கிறதுன்னு உங்ககிட்ட இருந்தாண்டா கத்துக்கணும். பின்ன
நான் இப்படிக்கா போகணும்னு நினைச்சா வாழ்க்கை நான் அப்படிக்கா கூப்பிட்டு போவோம். ஸோ அப்படிக்கா போற வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா நினைப்போம். இந்த கோர்ட் அரசு சார்பான பெட்டிஷனர் மேஜர் கிஷோர் சார்பாக மற்றும் இன்டர்வென்ஷன் செய்த சாவித்ரி ஹாஸ்பிட்டல் சார்பாக அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலனை செய்துள்ளது. யூதனேஷியா என்னும் கருணை கொலை இந்தியா உள்பட பல நாடுகளில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோர்ட் மேஜர் கிஷோர் செய்த சேவையை பாராட்டுகிறது. அவரது தற்போதைய அவல நிலையும் அதனால் அவர் படும் இன்னல்களையும் இந்த கோர்ட் உணர்கிறது. நமது கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 21 படி சட்டப்படி செய்முறை வரையறுக்கப்படாத நிலையில் ஒருவரின் உயிரையோ தனிமனித சுதந்திரத்தையோ பறிக்க முடியாது. அதனால் இந்த கோர்ட்டுக்கு இதற்கான சட்டங்களை வரையறுக்க உரிமை உள்ளது. இருந்தாலும் இதற்கான ப்ரொசீஜர்களோ சட்டங்களோ இல்லாத இடத்தில் ஆக்டிவ் யூத்தனேஷியா வழங்கும் சட்டங்களை ஒரு வெற்றிடத்தில் அமைக்க நேரிடும். We would have to legislate in a vacuum. அது மட்டுமில்லாமல் நமது தற்போதைய சட்டங்களின்படி ஒருவரின் மரணத்துக்கு உதவி செய்வது கிரிமினல் குற்றம். கொல்லப்படுபவரின் அனுமதி பெற்று அவரின் உயிரை மாய்ப்பதும் தெளிவாக இந்தியன் பீனல் கோடின் படி குற்றங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. சீனியர் கவுன்சில் நம்பி கூறியதைப் போல் யூத்தனேஷியாவிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படுவது ஒரு முன் உதாரணமாக அமையும் என இந்த கோர்ட் கருதுகிறது. A slippery slope will be created with any precedent laid down in this case. கவுன்சில் அர்ஜுனின் வாதங்களை வைத்து பார்க்கும்போது சில தருணங்களில் யூத்தனேஷியா என்பது விரும்பத்தக்க விஷயம்தான் என்று கருதினாலும் இன் பிரின்சிபல் இந்த குறிப்பிட்ட கேஸிற்கு அந்த வாதங்கள் பொருந்துமா இல்லையா என்பதை பற்றி இந்த கோர்ட் தனது அபிப்பிராயங்களை முன்வைக்கப் போவதில்லை. யூத்தனேஷியாவை பற்றி அரசோ சட்டமன்றமோ சட்டம் கொண்டு வர வேண்டும் என கருதினால் தகுந்த மருத்துவ குழுக்களின் ஆலோசனைப்படி இதற்கான சட்டங்களையும் தெளிவான ப்ரொசீஜர்களையும் நிர்ணயிக்குமாறு இந்த கோர்ட் பரிசீலிக்கிறது. இதனால் தற்போதைய நிலையில் மேஜர் கிஷோரின் யூத்தனேஷியா கோரும் இம்மனுவை இந்த கோர்ட் நிராகரிக்கிறது. lost Sharda. We did our best, illa. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன், இதை நான் மேல்முறையீடு செய்யலான் இருக்கேன். அர்ஜுன், சுப்ரீம் கோர்ட்டு போகணுன்னாலும் நான் தயார். இதை நான் விடுறதா இல்லை. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. ஒரு நாள் நான் நினச்சதும் கிடைக்கும். All the best, Major.
அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லோக்கல் லாயர் தான். உங்களோட கடைசி வரைக்கும் நின்று பார்க்கணுன்னு நினச்சேன். கடைசி வரைக்குமா? சட்டத்தோட கடைசி வரைக்குமா இல்லை என்னோட இறுதி வரைக்குமா? தெரியல மேஜர், சத்தியமாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கு நல்லா, உங்கள் லைஃபுக்கு ஒரு பர்பஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் தேடின அந்த கௌரவம் கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது. பட் ஒன்றுமே இல்லைன்னு ஆரம்பித்த உங்கள் தேடல எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. Isn't that ironic? நோ, தெர் இஸ் நோ ஐரன் அர்ஜுன். நான் ஒரு ராணுவ வீரன். என்னோட மறைவில் தெர் இஸ் ஆல்வேஸ் ஹோப் அண்ட் க்ளோரி அர்ஜுன். Arjun, சார், today you are brilliant in court. நீ ஆர்கியூ பண்ணுறத பார்த்து ஜட்ஜு உனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுவாரோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன்ப்பா. சும்மா சொல்லாதீங்க சார். நிஜமா தான்ப்பா. கோர்ட்டில் உங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு எதிராக ஒரு அளவுக்கு மேலே எனக்கு பதிலே இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பட் இந்த கேஸ் எனக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்துருக்கு. அதாவது உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் அப்ரோச் என்ன, உங்கள் கண்ணோட்டங்கள் என்ன, உங்கள் கருத்துக்கள் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஆளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுப்பா. சார், உங்கள் ஜென்ரேஷனில் எல்லாத்தையும் ஏற்றக்கூடிய அந்த மனப்பான்மை வேறு யாருக்கும் உங்கள் அளவுக்கு இல்லை சார். வெல், இஃப் யூ சே ஸோ. பட் பர்சனலாக இந்த கேஸ்னால எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்குப்பா. வாழ்க்கையில் யூஸ்வலாக அப்பா பையனுக்குள்ளே போட்டுக்கிற சண்டையை போட்டுக்கிட்ட திருப்தி இதில் எனக்கு கிடைச்சது. சார், நீங்கள் ஜெயிச்சதுனால ஒரு நல்ல விளைவு இருக்கும் இல்லையா? ராமோனுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த சந்தேகம் போயிருக்கும், உங்கள் மேலே இருக்கிற அந்த வெறுப்பும் கம்மியாக இருக்கும் இல்லையா? வெல், ஐ ஹோப் ஸோ. நாம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோமே. ஆன் another note, அர்ஜுன், என்ன மாதிரி ஆளுங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ ஓரளவுக்கு பண்ணிட்டோம். இனிமேல் பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் உனக்கு இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது உன்னை ஒரு வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கு. நவ் யூ ஆர் a well known and a well established lawyer. Make good use of that. நான் வளர்ந்துட்டேங்கிற காரணத்துக்காக உங்களோட திரும்பவும் மோதுற அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். வரணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அப்போ தானே என்ன நான் பட்டை தீட்டிக்க முடியும். ஐ கேன் ரிமைன் ஷார்ப். இல்லைன்னா எப்படி உங்கள் கூடலாம் சமாளிக்கிறது? மோதணும் இன் கோர்ட். ஐட் லவ் இட் அண்ட் ஐ விஷ் ஃபார் இட் டூ. சார், நான் இங்கே இறங்கிக்கிறேன் சார். ஏன்பா, ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல சார், நான் கொஞ்சம் நடக்கணும்னு நினைக்கிறேன். Are you sure? ஷுவர் சார். Well, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துப்பா. தேங்க்யூ சார். ஸோ அர்ஜுன் சார், குட் லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அர்ஜுன் சார், are you sure I can drop you? ஐம் ஷுவர் சார். Yeah? Okay. போலாம். ஸோ அஸ்வின், இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்? பெருசாக எதுவும் இல்லை. நிவேதிதாவை அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு கூப்பிட்டு போகிறோம். நீயும் ஏன்? என்ன விளையாடுறியா? சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி நான் எதுக்கு நடுவில்? நான் வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஓகே. யூ கைஸ் ஹேவ் ஃபன். குட் ஷோ அங்கிள். For what? அந்த மர்சி கில்லிங் கேஸ் வின் பண்ணதுக்கு. சுந்தரம் இங்கே ஃபிசிக்கலாக இல்லாட்டா கூட இந்த ஃபோம் எப்படி நடக்கணும்னு நினைச்சாரோ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஐம் ரியலி வெரி ஹாப்பி. நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குமான்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல.
அப்பா இந்த ஃபார்மில் ஆக்டிவாக இல்லாததுக்கு நீங்கள் அதை ஃபில் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் நாட் ரியலி லைக் தேட். நீங்கள் 3 பேரும் கோஆப்ரேட் பண்ணலைன்னா நான் மட்டும் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆக்சுவலாக நான் தான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். மர்சி கில்லிங் கேஸில் நமக்கு எதிராக அர்ஜுன், நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. பட் எப்படியோ ஃபைனலாக நம்ம வின் பண்ணிட்டோம். பாரத போரில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னதே தான், எதிரில் நிற்கிறவங்க யாருன்னு நம்ம கண்ணுக்கு தெரியவே கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியும் நம்மளுடைய வேலையும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். மர்சி கில்லிங் கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், அதையே நம்ம வின் பண்ணிட்டோம். அப்பா ஆக்டிவாக இல்லைனா கூட நம்ம தான் எப்போவுமே நம்பர் 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்பிக்கை நல்லது தான், அதுவே அலட்சியமாக மாறிடக்கூடாது. லெட் நாட் யுவர் கான்ஃபிடென்ஸ் டர்ன் இன்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆர் நெக்லிஜென்ஸ். அர்ஜுன் ஃபார்மை பார்த்தீங்கல்ல, 4 வருஷத்தில் எங்கே போயிட்டாங்கன்னு. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய ஹார்ட் ஒர்க். நாமும் நம்ம பொசிஷனை தக்க வச்சுக்கணும்னா நமக்கு தேவை ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் ஒத்துமையாக இருந்தாவே எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்களுக்கு எப்போதுமே நீங்கள் கைட் பண்ணிருக்கும் போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். வெறும் ஆரம்பம்தான். எதிர்காலத்தில் நமக்கு நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கும். அதை எதிர்கொள்ள நாம தயாராக இருக்கணும். Let us prepare ourselves to meet any challenge. Are you ready? Yes. Let's go. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கேஸில் நம்பி சார் அப்பியர் ஆனது தான் ஸ்பெஷல் தெரியுமா? ஒரு கேஸையே எவ்வளோ சுழட்டி போடுறாரு. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. நான் நம்பி சார் அப்பியர் ஆனோடனே உனக்கா விட்டு கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்காரு. அவருக்குள்ள ஒரு மினி சுந்தரம் சார் இருக்கிறது தெரியல. ஹாய் எவ்ரிபடி. ஹலோ ஹலோ மேம். மேம். கங்க்ராட்ஸ் அர்ஜுன். எதுக்கு மேம்? கேஸ்ல பல்பு வாங்கினதுக்கா? சும்மாடா. உட்காருங்க மேம். இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவரபிளா வரலனாலும் எல்லாரும் அர்ஜுன் வாதாடினதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஆனாலும் உன்னோட பாட்டை நீ கரெக்டா பண்ண பத்தி அர்ஜுன், கீப் இட் அப். தேங்க்யூ மேம். நீங்களாம் சின்ன பசங்க தான், பட் வேலையில் எங்கேயோ போயிட்டீங்க. விஜயலட்சுமி கேஸ், பாத்திமா கேஸ், ஸ்போர்ட்ஸ் கேஸ், இப்போ மர்சி கில்லிங். மர்சி கில்லிங்கில் வேற ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சுந்தரம் ஃபார்ம் தான் வாதாடினாங்க. திஸ் இஸ் யுவர் சக்ஸஸ் அர்ஜுன். மேம் என்ன மட்டும் சொல்லாதீங்க மேம். இந்த ஃபார்மோட அச்சீவ்மெண்ட்டே ஒரு கூட்டு முயற்சி தான். உங்கள் கேஸாக இருக்கட்டும், மணியோட கேஸாக இருக்கட்டும், சாரதாவோட ஹாஸ்பிட்டல் கேஸாக இருக்கட்டும், உங்கள் கேஸ்லாம் இல்லைன்னா நம்ம ஃபினான்ஷியலாக காணாமல் போயிருப்போம். இட்ஸ் எ ஜாயிண்ட் எஃபர்ட் மேம். சுந்தரம் சார் ஃபார்ம்ல இருந்து வெளில வரும்போது எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு தோணுச்சு. ஆனா பண்ண முடியுமான்னு ரொம்ப பயம் இருந்தது. இப்போ எது வேணா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இதுதான் உண்மையான சந்தோஷம் அர்ஜுன். அது மட்டும் இல்லை சாரதா, நம்ம கோலே சுந்தரம் சார் ஃபார்ம் மாதிரி ஆகிறதுக்கோ இல்லை நம்பர் 1 ஆகிறதுக்கோ இல்லை. யாருக்கு நியாயம் தேவையாக இருக்கோ, யாருக்கு உதவி தேவையாக இருக்கோ அவங்க பக்கம் நிற்கணும். அதுதான் நம்மளோட ஃபார்மோட கோலாக இருக்கணும். அது போரும் அர்ஜுன். அது இருந்தாலே நம்பர் 1 பொசிஷனுக்கு கண்டிப்பா வந்துடலாம். கரெக்டா சொன்னீங்க மேம். இப்படை தோற்கேன் எப்படை வெல்லும்.